அவ்வளவுதான் மக்களே, ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 வந்து அந்த லோகோவோட வந்து விஜய் சேதுபதி அப்படி திரும்பிக்கிட்டு உட்கார்ற மாதிரி அவரை கையை விரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோமோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல டீசர் விடுறோம் அப்படின்ற அப்டேட்மே விட்டுருந்தாங்க. இந்த டீசரை இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது என்னடா சரியே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல பல மாற்றங்கள் இருக்கும். இவங்கெல்லாம் வராங்களா, இவங்க போன சீசனே வந்தாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது நேத்தா வந்து டீசர் வந்துருந்துச்சு, அதாவது முந்தானத்து அப்படின்னு 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது சக்கரை சுத்துற மாதிரி ஓரளவு ஓகேவா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவனுக்கு ஒன்னோட ரொம்ப மோசம் இல்ல அப்படின்ற மாதிரி போன சீசன் வந்து நாகப்பாம்பு இது பண்ண மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாக்கிறதுக்கு என்னடா பண்றீங்க, ஏன்னா நம்ம கூட நல்லா பண்ணுவோம், கேன்வால கூட நல்லா எடிட் பண்ணி கொடுப்போம், என்னடா இவங்க இவ்வளவு மோசமா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபைனல் வரைக்கும் ஸ்பான்சர்ஸும் இல்லாம எவ்வளோ பாடா இருந்துச்சு போன சீசன் முடிக்கிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா முடிச்சு தள்ளிட்டாங்க. முத்துக்குமரன் ஆஃபுக்கு மேலே சொல்லிட்டான் அவர் தான் டைட்டில்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் பிரதீப் இருந்தா பிரதீப் டைட்டில்னு சொல்லிட்டு 7th சீசன் சொன்னோம். இந்த சீசன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குவாருன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம அப்டேட்டுமே சொல்லியிருந்தோம். அக்டோபர் 1st வீக்ல தான் வந்து தொடங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கண்டஸ்டன்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பண்ணி வச்சிருக்காங்க. 40 பேர் ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தீபக்கோட ஒய்ஃப் வந்து ரஞ்சனி அவர்கள்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கெஸ்டா வந்தாங்க. அப்படி இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து சம்பவம் பண்ணாங்க. நீங்க கேட்டுடலாம் எங்க வீட்டுக்காரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசன் அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்புறமேட்டு போன சீசன் வந்து பலூனாக்கு, அதாவது அரோரா அவர்களோட ஃப்ரெண்டு வந்து உள்ள வந்திருந்தாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கப்பட்டுச்சு. அரோரா தான் உள்ள வர வேண்டியது. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து விட்டு கொடுத்தாங்க, ஆங்கருக்கு. அதனால வந்து அவங்களும் பாதியிலே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் போயிருச்சு. நாகக்கண்ணின்னு நினைக்கிறேன் அது பேரு, எக்ஸாக்டா மறந்தே போயிருச்சு நம்மளுக்கு. அந்த லெவல் தான் அவளோட பெர்ஃபார்மன்ஸே உள்ள இருந்துச்சு. எனக்கு அந்த வயல்காலில் விட்டாங்க, அந்த வர்ஷினி வெங்கட், சிவகுமார், ஒரு 4 பேர் ராணவ், இந்த மாதிரிலாம் விட்டாங்க. எதுக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏதோ வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த சீசன் வந்து அவங்க கன்ஃபார்மாவே வராங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அப்புறமேட்டு சாண்டி மாஸ்டரோட குழந்தையா சிந்தியாவா இருக்கட்டும், அப்புறம் இனியா, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க பேர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட். அப்புறமேட்டு நம்ம கூமாப்பட்டி வந்து தங்கபாண்டி அவர்களும் வந்து கன்ஃபார்ம் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டாரு, முடிச்சிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் போகுது. இவங்க ஒரு சைடு போட்டு அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சீசன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 வீக் முன்னாடி கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சீசனும் வந்து நம்ம 4-5 சீசனுக்கு மேல நான் வந்து தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு சீசன் வந்து கரெக்டா சொல்லிடுவோம், இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுல இருந்து 15 பேர் கிட்ட வந்துங்க. ஒரு சீசன்லாம் வந்து இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அப்படியே வந்திருக்கு. அதனால வந்து இந்த சீசனும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதனால இப்ப மலையாளமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், இந்த சீசன்கள் எல்லாம் வந்து டாஸ்க் வந்து ஹெவியாவே இருக்கு. அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணுங்க, லோகா இப்படி இருக்கட்டும், கண்டஸ்டன்ட் இதா பண்ணுங்க, ஆனா டாஸ்க் மட்டும் வேற லெவல்ல தரமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க, எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்த டைட்டில் அந்த டீசர் மாதிரி ஒண்ணு விட போறாங்க. அப்படி விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ல, ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசுன்னு மாதிரி ஒண்ணு சொல்றாள், அந்த மாதிரி எதோட சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணி ஒரு நாளைக்கு 5 வீடியோவை எத்தனை வீடியோ இது பண்றீங்க, எவிக்டட் லிஸ்ட், மிட் வீக் எவிக்ஷன் லிஸ்ட், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பிக் பாஸ் பத்தி அப்டேட் எல்லாமே வரும். சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.